எப்படி செஞ்சானா? அவன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு. மனுஷனுக்கு முன்னால் நாம் எப்படி வாழ்கிறோங்கிறது இல்லை. நம்ம நிறையா இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் கார் ஒரு டேர்னிங்கில் அங்கே திரும்புது கார். அப்போது நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டோம். புதுசாக ஒருத்தர் ஊழியத்தில் வந்திருந்த ஒரு மனுஷன் பார்த்தா எங்களோட அந்த வட்டத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறார். மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறார். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால் தான் இங்கே வந்திருக்கிறார். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னா எங்கள் பாஸ்டர் இங்கே இரு, நீ சாப்பிடு, ஊழியத்தை செய்ய அப்படின்னு சொல்லி அவரை வச்சுருந்தேன். அவருக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு குழந்தை, அடுத்து இவ்வளோ ஒரு குழந்தை, இங்கே ஒரு குழந்தை, இங்கே ஒரு குழந்தை, கீழே ஒரு குழந்தை, வயிற்றில் ஒரு குழந்தை, வரிசையாக இருந்துச்சு. நாலு வெளியே இருந்துச்சு, ஒன்று உள்ளே இருந்துச்சு. அவர் நின்று பேசிகிட்டு இருந்தார். எங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு பேசிக்கிட்டு இருக்கும் குடு ஓடினார். என்னடா, நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். அந்த காரை பார்த்துட்டோம், நாங்களுமே காரை பார்த்தா எங்கள் பாஸ்டர் வர்றாரு. போன உடனே உள்ளே போய் உட்காந்தாரு பாருங்க. உட்காந்த உடனே அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு முழங்கால் படிக்கிட்டு ஒரே அண்டிய பாஸ்டர் பயங்கரமாக ஆரவரிச்சு கைதட்டார். என் பாஸ்டர் நேரம் வந்துட்டார். கார்லேருந்து திரும்பும் பொழுது யாரெல்லாம் நிற்கிறதுன்ட்டு அங்கேயே அவரே பார்த்துட்டார். வந்த உடனே ஏன் பிரதர், இன்னும் ஒருத்தர் என்ன கலரில் சட்டை போட்டிருந்தாரு, எங்கே காணலை. அதான் பாஸ்டர் எங்களோட நின்று பேசிகிட்டு இருந்தார், என்னன்னு தெரியல, உங்கள் காரை பார்த்தோன்னே உள்ளே ஓடி போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறார். நடிப்பெல்லாம் ரொம்ப காலம் ஓடாது. பக்தி எல்லாம் மனுஷர்களுக்கு முன்னால் காண்பிக்கும்படிக்கெல்லாம் பக்தி எல்லாம் வியாபாரம் பண்ண முடியாது. கர்த்தருடைய பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? மனுஷருடைய பார்வைக்கு நான் நல்லவனை போல நடிக்கிறதற்கு தேவன் என்னை அழைக்கவில்லை. கர்த்தருடைய பார்வைக்கு மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் நம் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவருடைய பார்வைக்கு முன்னால் நான் எப்படிப்பட்டவனாக வாழ்கிறேன், என் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, என் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, சொல்லல ஒன்றா இருக்கிறேனா, செயலில் ஒன்றா இருக்கிறேனா பார்க்குறேன். ரொம்ப டேஞ்சருங்க இது கடைசி காலம். சபைக்கு ரொம்ப ஆபத்து, சபைக்கு ரொம்ப ஆபத்து. உலகத்துக்கு ஆபத்துன்னு சொல்கிறத விட நான் சபைக்கு ரொம்ப ஆபத்து. சபையில் இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை நம்பி போகிறவங்களுடைய வாழ்க்கை தான் கேள்விக்குறி.